ஓம் சாந்தி 10-11-2023 சாகார முரளி சிவபகவானின் இன்றைய மகா வாக்கியங்கள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையைப் போல் முரளிதரர்களாக அவசியம் ஆக வேண்டும். முரளிதரர் குழந்தைகள்தான் தந்தையின் உதவியாளர்கள். தந்தை அவர்களை பார்த்துதான் மகிழ்ச்சி அடைகிறார். கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தி மிகவும் பணிவானதாக ஆகிவிடுகிறது? பதில்: யார் அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்து உண்மையான வள்ளல் ஆகிறார்களோ, புத்திசாலி சேல்ஸ்மென் ஆகிவிடுகிறார்களோ, அவர்களுடைய புத்தி மிக மிக பணிவானதாக ஆகிவிடுகிறது. சேவை செய்ய செய்ய புத்தி ரிஃபைனாக, அதாவது மிகவும் தெளிவானதாக, சுத்தமானதாக ஆகிவிடுகிறது. தானம் செய்வதில் ஒருபோதும் அபிமானம் வரக்கூடாது. சிவ்பாபா கொடுத்ததை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது புத்தியில் சதா இருக்க வேண்டும். சிவ்பாபாவின் நினைவு இருந்தால் நன்மை ஏற்பட்டுவிடும். முரளியின் பாடல்: தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. இந்த தாயும் நீயே, தந்தையும் நீயே என்ற பாடலை கேட்க வைப்பதின் மூலம் பெயர் நிரூபணம் ஆகாது. முதலில் சிவாய நமஹ என்ற பாடலை கேட்க வைத்து, பிறகு தாயும் நீயே, தந்தையும் நீயே என்ற பாடலை கேட்க வைப்பதின் மூலம் ஞானம் புரியும். மனிதர்கள் லக்ஷ்மி நாராயணரின் கோவிலுக்கு செல்கிறார்கள், கிருஷ்ணரின் கோவிலுக்கு செல்கிறார்கள். அனைவரின் முன்பும் சென்று நீங்கள்தான் தாயாக தந்தையாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் புரியாமல் சொல்லிவிடுகிறார்கள். ஆகையால் புதிதாக யாராவது வந்தால் புரிய வைப்பதற்கு இந்த பாடல் மிக நன்றாக இருக்கிறது, சகஜமாகவும் இருக்கிறது. தந்தையின் பெயர் சிவன். சிவன் சர்வவியாபி இல்லை என்பதையும் புரிய வைக்க முடியும். இறைவன் சர்வவியாபி என்றால் பிறகு அனைவரின் மகிமையும் ஒரே மாதிரியாக ஆகிவிடும். யாரும் தனக்கு சிவாய நமக என்ற பெயரை வைத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நம சிவாயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சிருக்காங்க. பெயர் வேணா வச்சுக்கலாம், ஆனால் அந்த தந்தை செய்ய வேண்டிய காரியத்தை இவங்களால செய்ய முடியுமா? அந்த அர்த்தத்தில் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். அவருடைய வழி மற்றும் கதி அனைத்து மனிதர்களுடையதை விட, தேவதைகளுடையதை விட தனிப்பட்டது. சிவாய நமஹ என்று யாரையும் சொல்ல முடியாது. தேகதாரி மனிதர்களை சிவாய நமஹ என்று சொல்ல முடியுமா என்ன? ஆகையால இந்த விஷயங்கள் எல்லாம் புத்தியில இருக்கணும், நல்லா புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சிலர் தன்னை அதி புத்திசாலி என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இதில் உள்ளத்தின் தூய்மை தேவை. ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மையை சொல்ல வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அதற்கு நேரம் எடுத்துக்கொள்கிறது. தேக அபிமானத்தில் வருவதினால் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஃபெமிலியாரிட்டி போன்ற விஷயங்கள் வந்துவிடுகிறது. அதனால்தான் பாபா எப்போவுமே என்ன சொல்றார்? பாபா கொடுத்ததை நான் பிறருக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன், அல்லது செய்விக்கக்கூடியவர் பாபா, நான் செய்கிறவன் தான். அப்போ தன்னை வெளிப்படுத்திக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணணும், நான் ரொம்ப நல்லா சொல்கிறேன் எல்லாரும் சொல்லணும், இந்த விஷயங்கள், இந்த ஃபெமிலியாரிட்டி எல்லாம் இருக்காது. இப்போது நான் ஆத்ம அபிமானியாக இருக்கிறேன் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஒருவேளை அப்படி இருந்தால் கர்மாதீத நிலை ஏற்பட்டுவிடும். வரிசை கிரமம் இருக்கிறது. சிலர் மிகவும் கெட்ட குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள். யார் பாபாவின் சேவை செய்கிறார்கள் என்பது தெரிந்து விடுகிறது. எப்பொழுது சிவ்பாபாவின் உள்ளத்தில் அமர்கிறீர்களோ அப்பொழுதுதான் ருத்ரமாலையின் நெருக்கத்தில் முடியும், மேலும் சிம்ஹாசனத்திற்கு தகுதியானவர்களாக ஆக முடியும். லௌகீக தந்தையின் உள்ளத்திலும் கூட நல்ல குழந்தைகள்தான் இடம் பிடிக்கிறார்கள்.
அவர்கள்தான் தந்தைக்கு உதவியாளர்கள் ஆகிவிடுகிறார்கள். அதாவது லௌகீகத்துல கூட 3 பேரு, 4 பேரு குழந்தைகள் இருந்தாலும், எந்த குழந்தைகள் தந்தைக்கு அவருடைய தொழில்ல, வியாபாரத்துல உதவி செய்றாங்களோ, அதுதான் உள்ளத்துல இடம் பிடிப்பாங்க. இங்கேயும் அது போலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதுவும் எல்லையற்ற தந்தையின் அழியாத ஞான ரத்தினங்களின் வியாபாரம். ஆக தன்னுடைய வியாபாரத்தில் உதவி செய்பவர்களை பார்க்கும்போது தந்தையும் மகிழ்ச்சி அடைவார். அழியாத ஞான ரத்தினங்களை தாரணை செய்து செய்விக்க வேண்டும். நான் காப்பீடு செய்திருக்கிறேன் என்று சிலர் நினைக்கிறார்கள். அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் இங்கு நிறைய பேருக்கு தானம் செய்ய வேண்டும். தந்தையை போன்று அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்வதில் வள்ளலாக ஆக வேண்டும். அதாவது சாக்கார் பாபா இருக்கும்போது நிறைய பேர் அவங்களுடைய மொத்தம் சொத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டாங்க யஜ்யத்திற்கு. அந்த கான்டெக்ட்ல பாபா சொல்லிட்டு இருக்கிறார். சிலர் சேவை செய்யறதில்ல. ஆனா என்ன நினைக்கிறாங்க, நாங்க தான் எல்லாத்தையும் இன்சூர் பண்ணிட்டோமே, அர்ப்பணம் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஓகே தான், நீங்க இன்சூர் பண்ணீங்க, யஜ்யத்திற்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டீங்க, அதற்கான ரிட்டர்ன் அவசியம் கிடைச்சிடும். ஆனால் பாபா போல நீங்களும் தானம் பண்ணணும், ஞான ரத்னங்களுடைய தானம் செய்யணும், பிலந்த்ரோபிஸ்ட் ஆகணும் அப்படின்றார். தந்தை வருவதே ஞான ரத்தினங்களால் பையை நிரப்புவதற்காக தான். மற்றபடி பணத்தின் விஷயம் எதுவும் இல்லை. நீங்க பணத்தின் மூலமா சேவை செய்றீங்கன்னா அதுக்கான ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிட போகுது. ஆனால் பாபா ஞான ரத்னங்களையும் நீங்க தானம் செய்யணும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். தந்தைக்கு நல்ல குழந்தைகள் தான் பிடிக்கும். வியாபாரம் செய்ய தெரியவில்லை என்றால் பிறகு அவர்களை முரளிதரனின் வியாபாரியின் குழந்தை என்று எப்படி சொல்ல முடியும்? சிவ்பாபாவின் நினைவு இருந்தது என்றால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். தந்தையின் பெயர் ஏற்கனவே புகழ் பெற்றுதான் இருக்கிறது. இப்போது சக்திகளின் பெயர் புகழ் அடைகிறது. அவர்களுக்கு சேவைக்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. நாளுக்கு நாள் சேவை மிக எளிதானதாக ஆகிவிடும். இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் சகஜமாக மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இதற்குதான் தானம் வீட்டிலிருந்து துவங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. உற்றார் உறவினர்களிடம் சென்று புரிய வையுங்கள். தன்னுடைய வீட்டில் இருப்பவர்களை எழுப்புங்கள். நீங்கள் இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள், எனவே மிகவும் சகஜமாக மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். தந்தை கூறுகிறார், இந்த பழைய தேகத்தின் மீது இருக்கும் பற்றுதலை நீக்கி தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆத்ம அபிமானியாக ஆகவில்லை என்றால் உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. அதிருஷ்டத்தில் இல்லை என்றால் தாரணை செய்ய முடியாது. இன்றைய நாட்களில் சாது சமுதாயத்திற்கு மிகுந்த மதிப்பு இருக்கிறது. ஒரு நாள் சந்நியாசிகளும் விழிப்படைவார்கள். இருப்பது ஒரே ஒரு கடை என்னும் போது வேறு எங்கு செல்வார்கள்? ஆனா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, மதுபனுக்கு எவ்வளோ பெரிய பெரிய மகா மண்டலேஸ்வரர்கள், பெரிய பெரிய சாது சந்நியாசிகள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப உயர்வா பேசிட்டு இருக்காங்க. உங்களுடையது இது ஓட்டப்பந்தயமாகும். ஆன்மீக யாத்திரையில் ஓடுவதற்கும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் தேவை. எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அந்த உலகாய ஓட்டப்பந்தயத்துல கூட எல்லாரும் ஓடிட முடியாது. அதுக்கும் தகுதி இருக்கணும். இப்படிப்பட்டவர்கள் தான் ஓட முடியும் அப்படின்றது இருக்கு. அதுபோல இங்க கூட இந்த ஓட்டப்பந்தயத்துல கூட, ஆன்மீக ஓட்டப்பந்தயத்துல கூட எல்லாரும் ஓடிட முடியாது. ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் ஓட முடியும். அதாவது புத்தியில ஞானம் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க தான் யோகா பண்ணுவாங்க அல்லது பாபாவை நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார்.
அதாவது பாபா தேகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றை நீக்கி ஆத்மா அபிமானி ஆகங்கன்னு சொல்றார் அப்படின்னா, இதை யார் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தாரணை செய்கிறாங்களோ அவங்க தானே ஓட முடியும். அந்த அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறார். இந்த ஞானம் வேறு யாரிடமும் இல்லை. ஞானத்தின் மூலம் மனிதர்கள் வைரம் போன்று ஆகிறார்கள். அஞ்ஞானத்தின் மூலம் சோழி போன்று ஆகிறார்கள். டிராமா விஷயத்தில் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். அதாவது எது நடந்தாலும் அது டிராமா அப்படின்னு ஏற்றுக்கணும், முன்னேறி கொண்டே இருக்கணும். ஆடிடக்கூடாது, அல்லது டிராமாவில் ஏதாவது நடந்துடுச்சுன்னு அதையே நினச்சிட்டு முயற்சி குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறார். மம்மா பாபாவும் சென்று விடுவார்கள். நெருக்கமான குழந்தைகளும் இன் அட்வான்ஸ், அதாவது முன்பாகவே சென்று விடுவார்கள். அவர்களுடைய பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். இதில் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? சாட்சியாக இருந்து நாம் விளையாட்டை பார்க்க வேண்டும். மனநிலை சதா மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக நாயகனை அதிகாலை நேரத்தில், பாபா நீங்கள் எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறீர்கள், எப்படி இருந்தவர்களை எப்படி ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைவு செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உள்ளத்தினால் சதா உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். உண்மையையே பேச வேண்டும். உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். தேக அபிமானத்திற்கு வசமாகி எனக்கே எல்லாம் தெரியும், நான் அதி புத்திசாலி என்று நினைக்க கூடாது. அகங்காரத்தில் வரக்கூடாது. 2வது பாயிண்ட், சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்க வேண்டும். நாடகத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திற்காகவும் கவலைப்படக்கூடாது. மனநிலை சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வரதானம். சுயராஜ்ய சக்தியின் மூலம் உலகராஜ்ய சக்தியை அடையக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். யார் இந்த நேரத்தில் சுயராஜ்ய சக்தி உடையவராக இருக்கிறார்களோ, அதாவது கர்மேந்திரியங்களை வென்றவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள்தான் ராஜ்யத்தின் அதிகாரத்தை அடைய முடியும். சுயராஜ்ய அதிகாரிதான் விஸ்வ ராஜ்ய அதிகாரி ஆகிறார்கள். எனவே சோதனை செய்யுங்கள். மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரம் எது ஆத்மாவின் சக்திகளோ அந்த மூன்றிற்கும் ஆத்மா எஜமானனாக இருக்கிறதா? மனம் உங்களை நடத்துகிறதா அல்லது நீங்கள் மனதை நடத்துகிறீர்களா? அவ்வப்போது சம்ஸ்காரம் தன் பக்கம் இழுத்து விடுவதில்லை தானே? சுயராஜ்ய அதிகாரியின் மனநிலை சதா மாஸ்டர் சர்வசக்திவானின் மனநிலையாக இருக்கும். அதில் எந்த ஒரு சக்தியின் குறையும் இருக்காது. ஸ்லோகன். என்னுடைய பாபா என்ற அனைத்து பொக்கிஷங்களின் சாவியை சதா கூடவே வைத்திருந்தால் எந்த ஒரு கவர்ச்சியும் கவர்ந்தெழுக்க முடியாது. ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிக்ஞை. ஒருவேளை யாராவது பலவீனமாக இருக்கிறார்கள், வசமாகி இருக்கிறார்கள் என்றால் முதலில் அவர்களை பற்றிய பாஷை மற்றும் சங்கல்பத்தை மாற்றுங்கள். இவர்கள் மாறவே மாட்டார்கள் என்ற எண்ணம் வரக்கூடாது. அதாவது முதலில் அவர்கள் மாற வேண்டும் என்றல்ல, நான் முதலில் மாற வேண்டும். எப்படி மற்ற விஷயங்களில் நான் என்று வருகிறது, அதாவது நான் செய்யணும், நான் முன்னால் இருக்கணும், நான் தான் நன்றாக செய்வேன், நான் மதிக்கப்பட வேண்டும், இது போல மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நான் 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 அப்படின்னு சொல்றீங்களே, இந்த விஷயத்திற்கும் நான் தான், மாறுற விஷயத்துலையும் நான் தான். அவங்க மாறட்டும் அப்புறம் நான் மாறுறேன் அப்படி கிடையாது, நான் முதல்ல மாறணும்.
அதுபோல் யார் என்ன செய்தாலும் நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன யோசிக்க வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும், இதில் நான் என்பதை கொண்டு வாருங்கள். இதன் மூலம்தான் உயர்ந்த வைப்ரேஷன்ஸ் பரவும். மேலும் உங்களுக்கு அனைவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஓம் சாந்தி. மனது என்று முன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைது